ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாளாவே இந்த மாதிரி ஸ்பைஸ் கிரைண்டர் ஒன்று வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தேன். இதை நான் யார்கிட்டயும் சொன்னதில்லை, பட் மனசுல வந்து ரொம்ப நாளாவே வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். என் ஹஸ்பண்ட் இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரோ தெரியல, திடீர்னு ஒரு நாள் சர்ப்ரைஸா எனக்கு பிரசென்ட் பண்ணாருங்க. அந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருந்தேன், நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், கீழே லிங்க் இருக்கு பாருங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா எப்பவுமே நான் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் வீட்லயே அரைச்சிப்பேன். ஏன்னா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா அரைச்சு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது தான் அதோட ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா நான் மிக்சியில தான் போட்டு அரைச்சு நான் யூஸ் பண்ணுவேன். ஸ்பைஸ் கிரைண்டர்ல நிறைய பேர் யூஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன். கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகாய் தூள், தனியா தூள்லாம் அரைச்சு நல்லா பவுடர் ஆகிறத நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு இது வாங்கின உடனே முதல்ல மிளகு போட்டு அரைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1/4 கப் அளவுக்கு மிளகு வந்து நான் பவுடர் ஆக்கி பார்த்தேன். நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கும் போது எனக்கு வந்து 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஸ்பீட்ல வச்சு அரைச்சாதான் நல்லா பவுடர் ஆகும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா 30 செகண்ட் வரைக்கும் தான் அரைச்சேன். பாருங்க மிளகு எந்த அளவுக்கு பவுடர் ஆகி இருக்குன்னு. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையிலேயே பிரீமியம் ஸ்பைஸ் கிரைண்டர் வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. பாய்.